பிள்ளைகள். ஸோ நடக்கும். இப்போ இதில் உங்களுக்கு சண்டே வந்துட்டு கிளாஸ் நடக்காது. சண்டே எந்த பேஜுக்குமே கிளாஸ் நடக்காது. ஏன்டா சண்டே வந்துட்டு எக்ஸாம் நடக்காது. இப்போ 26 பேஜுக்கு வந்துட்டு கிளாஸ் உண்டா நம்ம சொல்கிறேன். ரைட். இப்போ 2 இப்போ நாங்கள் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க பிள்ளைகள் உடனே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சண்டே வந்துட்டு எக்ஸாம் இருக்கும் பிள்ளைகள். சண்டே இருக்கிற கிளாஸஸ் இல்லை. இது ப்ராப்பரான கிளாஸ். இந்த ஷார்ட் மெத்தட் அதோட சேர்த்து எக்ஸாம்பிள்ஸுக்குருக்கான வந்து ரீசன்ட் முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ மாடல் பேப்பர்ஸுங்கிற டைமில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாடல் பேப்பர்ஸ் இருக்குது. சும்மா சொல்லுங்கள் பாபு. உங்களுக்கு தெரிஞ்ச மாடல் பேப்பர்ஸ் FWC பேப்பர் சண்டே நடக்கும். சண்டே இந்த எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணி இந்த மாடல் பேப்பர் செஞ்சு இந்த ஆரம்பத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ 26 பேஜுக்கு இன் இங்கிலீஷ் மீடியம், நோ தமிழ் மீடியம், நோ சிங்கள மீடியம். இப்போ நெகட்டிவ் சஜஷன் இப்போ இந்த 5 செக்ஷன்ஸோடையும் ரெக்கார்டிங் அவைலபிள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அது ஒழுங்காக கிடைக்கிதில்லை சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் பப்ளிக்காக போடுவோம்னு சொல்லி பார்க்குறேன். ரைட். ஓகே. ஸோ 26 பேஜ் ஆகலுக்கு கிளாஸ் நடக்குதாங்கிறது நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க. சார் உங்களோட கிளாஸ் சம்மந்தமான விஷயங்கள் வெளியே வருது இல்லையே அப்படின்னு சொல்லி. ப்ராப்பராக கிளாஸ் நடந்துட்டு பிள்ளைகள். எப்போ உங்களுக்கு ஓவல் முடிஞ்சிச்சோ அதுலேருந்து கிளாஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கி 26 பேஜுக்கு. இப்போ 26 பேஜை பொறுத்த மட்டும் இல்லை, இப்போ கிளாஸுக்கு ஜாயின் பண்ண பிள்ளைகள் இந்த நம்பருக்கு ஜாயின் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கடா 9772071008 நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா பிள்ளை கிளாஸ் வந்தோன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். 26 பேஜ் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்குது, தொடர்ச்சியாக கிளாஸ் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ 26 பேஜுக்கு கிளாஸ் வந்தோட டீட்டெயில்ஸ் போய் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இப்போ ஏஜென்ட்டை மட்டும் நார்மல் கால் பண்ணுங்க பிள்ளை, மற்றபடி வாட்ஸ்அப்லேயே கேளுங்க. ஏனெண்டா இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுற டைமில் நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஆகிக்கிற டைமில் அதில் செக் பண்ணி கிளியர் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்கள் போன்ற எல்லா விஷயமும் சொல்லி தந்துடுவேன். ரைட். அப்போ வெக்டர் இப்போ நாங்கள் வெக்டர் ஸ்டார்ட் பண்ணிக்க நியூ செக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்க. அப்போ அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போகிறேன் பிள்ளைகள். வெக்டர் இப்போ அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கும். இப்போ பியோ மேத்தமெட்டிக்ஸ் நாங்கள் 26 பேஜுக்கு பியோ மேத்ஸில் சில விஷயங்களை பார்த்துட்டு இப்போ அப்ளைட் மேத்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். வெக்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கும் பிள்ளைகள். வெக்டர் நம்மளுக்கு தெரியும் காவிகள் என்ன. இப்போ காவிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடும். அதாவது 3rd of February 2025 2025 லாஸ்ட் மண்டே வந்து நம்ம இந்த வெக்டர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோம். இப்போ கிளாஸ் டைம் டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாட்டி செல்லிவரன் பிள்ளைகள். நம்முடைய கிளாஸ் வந்துட்டு மண்டே, அதே போல் வெனிஸ்டே, அதே போல் ஃப்ரைடே, அதே போல் சாட்டர்டே. ஸோ 4 நாட்கள் கிளாஸ் நடக்கும் பிள்ளைகள். ஸோ மண்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 4 நாட்கள் கிளாஸ் நடக்கும். இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் நடக்கும். அது வெள்ளியும் சனிக்கிழமையும் கிளாஸ் நடக்கும். இப்போ இதில் உங்களுக்கு சண்டே வந்துட்டு கிளாஸ் நடக்காது. சண்டே எந்த பேஜுக்குமே கிளாஸ் நடக்காது. ஏன்டா சண்டே வந்துட்டு எக்ஸாம் வைக்கிறதால. இப்போ சண்டே வந்துட்டு 9 மணிக்கு எக்ஸாம் வைக்கும். 9 மணிக்கு எக்ஸாம் இருக்கும். ஆகவே சண்டே 9 மணிக்கு எக்ஸாம் இருக்கிறதால கிளாஸஸ் ஒன்றும் நடக்காது. இப்போ 26 பேஜுக்கு வந்துட்டு கிளாஸஸ் போய் கொண்டு இருக்குது. நம்ம அப்ளைட் மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ இது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கவில்லையே உடனடியாக இந்த நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதுலேயும் உங்களோட நம்பர் வந்துட்டு இதில் சும்மா சொல்லி விடுவோம்னு சொல்லி பார்க்குறேன். என்ன விஷயம்னா நம்மளோட நம்பரில் வந்துட்டு ஒரு மெத்ஸ் இருக்குது. அந்த மெத்ஸ் என்னன்னு சொல்லி சும்மா பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் தானே. நம்மளோட நம்பரில் மெசேஜ் 2 தானே பிள்ளைகள். இந்த 2வை நான் 1+1 என்று எழுதட்டுமா? இந்த 2 நான் 1+1 என்று எழுதுறேன். ரைட். எழுதிட்டு என்ன செய்யறேன்னுச்சுன்னா இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு 1 இருக்கு. இந்த 1 அப்படி இங்கே ரிமைனிங் 1 வருது. ரைட் தானே. இங்கே 0. இப்போ ஒருக்கா 0ண்டா சீரீஸில் அடுத்த முறை வரதுனால 2 × 0 இங்கே 1 ஒன்று பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த 1 அந்த 7ஓட சேர்த்தா 8. சொல்கிறேன். ரைட். இப்போ 2 note 7 1 double note 18 தான் ஒரு நம்பர் பிள்ளை. ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் நம்பர் வரணும்னு சொல்லி கேட்டுலாம் வாங்கி எடுக்கல. ஸோ உங்களோட லைஃப்பில் அப்படி தான் கிடைக்கிற விஷயங்கள் நல்லதாகவே கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ரைட் பிள்ளைகள்.
தொடர்ச்சியாகவும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி உங்களோட பிரார்த்தனையில் கட்டாயம் இன்னும் சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ மண்டே ஸ்டார்ட் பண்ணிக்கோம்னு சொன்னால் இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அவசரமாக ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் அப்படியல் நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங் நான் உடனுக்குடன் ரெக்கார்டிங்கை தந்துடுவேன். கிளாஸ் மிஸ் பண்ணால் அடுத்த டீச்சர்ஸ் மாதிரி லேட் ஆகிட்டுனா ரெக்கார்டிங் தர மாட்டேன். கிளாஸ் நடந்து முடிய ரெக்கார்டிங் கிடைக்கும் பிள்ளைகள். ஸோ ரெக்கார்டிங் நீங்கள் உடனே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சண்டே வந்துட்டு எக்ஸாம் இருக்கும் பிள்ளைகள். சண்டே இருக்கிற எக்ஸாமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் 26 பிள்ளைகள் இப்போ வேறு கிளாஸுக்கு போகிற பிள்ளைகளும் பார்க்கலாம் இந்த செஷனை. அப்போ நீங்கள் எனக்கு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் விரும்பினா படித்து பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் ஒன்றோட படிக்கணும்னு சரி விரும்புகிறார்கள் படித்து பாருங்கள். இப்போ இது வந்துட்டு மற்ற கிளாஸஸ் மாதிரி இல்லை பிள்ளைகள். மற்ற கிளாஸஸ்ந்தால் இப்போ சில கிளாஸஸ் இருக்கும், நீங்கள் போய் படிப்பீங்க, அங்கே வந்துட்டு ஷார்ட் மெத்தடுகளை மட்டும் சொல்லி தருவாங்க. அப்படி கிளாஸஸ் இல்லை, இது ப்ராப்பரான கிளாஸ். இந்த ஷார்ட் மெத்தட் மட்டும் சொல்லி தர மாதிரி இல்லை, இது ப்ராப்பரான கிளாஸ். இது ப்ராப்பரான கிளாஸ் அப்படின்னா முழுக்க தியரி படிப்பிக்கப்படும். தியரி அதோட சேர்த்து எக்ஸாம்பிள்ஸுக்குள்ளான தியரி எக்ஸாம்பிள். அதே போல் தியரி முடிஞ்ச உடனே பாஸ் பேப்பர் பொதுவாக 2011 ரீசன்ட் பேப்பர் வரைக்கும் முழுமையான பாஸ் பேப்பர்கள் செஞ்சு காட்டப்படும். பாஸ் பேப்பர் அதோட சேர்த்து மாடல் பேப்பர்ஸ். இப்போ மாடல் பேப்பர்ஸ் மெட்ஸை பொறுத்த மட்டும் மாடல் பேப்பர்ஸ் மிக முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ மாடல் பேப்பர்ஸுங்கிற டைமில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாடல் பேப்பர்ஸ் இருக்குது, சும்மா சொல்லுங்கள் பாபு. உங்களுக்கு தெரிஞ்ச மாடல் பேப்பர்ஸ் FWC பேப்பர், அதே போல் ராயல் காலேஜ் பேப்பர், அதே போல் விசாகா காலேஜ் பேப்பர், அதே மாதிரி நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பேப்பர். இப்படி ஏராளம் பேப்பர்ஸ் இருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு. சிங்கள மீடியம் பேப்பர்ஸ் இருக்குது. இப்படி ஏராளமான பேப்பர்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாடல் பேப்பர்ஸுடைய ப்ராக்டிஸ் நம்ம கட்டாயம் வேணும். இந்த மாடல் பேப்பர்ஸோட ப்ராக்டிஸும் நடக்கும் இல்லை எப்போண்டா அது சண்டே நடக்கும். பாஸ் பேப்பர் எக்ஸாம்பிள்ஸ் கிளாஸில் நடக்கும். பாஸ் பேப்பரும் இந்த எக்ஸாம்பிள்ஸும் வந்துட்டு கிளாஸில் நடக்கும். இந்த எல்லா மாடல் பேப்பர்ஸும் சண்டே நடக்கும். சண்டே அதை எக்ஸாமாக செய்ய வச்சு எக்ஸாமாக நடக்கும். 9 மணிக்கு எக்ஸாமாக நடக்கும். எக்ஸாமாக நடந்து அந்த எக்ஸாமுடைய டிஸ்கஷன் வந்துட்டு எங்களுக்கு வெனிஸ்டே வந்துட்டு நடக்கும். இப்போ வெனிஸ்டே கிளாஸும் இருக்கும், இந்த பேப்பரை டிஸ்கஷனும் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணி இந்த மாடல் பேப்பர் செஞ்சு எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Note 7 664 அங்கே 2 நம்பர் இங்கே கெஸ் பண்ணுங்க பாப்போம். சும்மா நார்மலாக யார் சார் கெஸ் பண்ணுறீங்களான்னு பாப்போம். 48. இப்போ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணணுமாக இருந்தால் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணணுமாக இருந்தால் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணுமாக இருந்தால் இந்த நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளும். ஒரு முழுமையான ஒரு முறையான வழிகாட்டலோட படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகள் ஆரம்பத்திலேருந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஃபைனல் வரைக்கும் முறையான வழிகாட்டலோட படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைகள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. 26 பேட்ச் பிள்ளைகள். அதே போல் எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளைகள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளும். இந்த எக்ஸாமில் மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே நடத்தப்படும். அப்போ நாளைக்கு சில பிள்ளைகள் வந்துட்டு சார் நாங்கள் வேறு இடங்களில் கிளாஸுக்கு போகிறோம் எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணலாம்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி எக்ஸாமை செஞ்சு அதுக்கான ப்ராக்டிஸை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ 26 பேஜுக்கு எந்த கிளாஸில் நான் என்னென்ன முடிச்சிட்டேங்கிற விஷயத்தையும் நான் அப்டேட் தரேன். நம்ம பேசிக் மெத்ஸ் வந்துட்டு முடிஞ்ச பிள்ளைகள். பேசிக் மெத்ஸ்
இப்போ இந்த பேசிக் மெத்ஸ் முடிஞ்சு, அதாவது இதில் இண்டிசஸ் சுட்டி மடக்கை லொகரிதம், ரைட். அடுத்தது சமநிலை முடிஞ்சு, இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சமநிலை முடிஞ்சு. அதே போல் சமநிலையோட சேர்ந்த மாதிரி அடுத்த செக்ஷன் தான் மட்டு சமநிலை, மொட்கிராஃப்னு சொல்லுவோம். மட்டு சமநிலை முடிச்சிட்டு, அதே போல் மீதி தேற்றம், அதே போல் காரணி தேற்றம், அது ரிமைண்டர் தியரம், ஃபெக்டர் தியரம், காரணி தேற்றம் முடிச்சிட்டோம். அதே போல் ட்ரிகோனோமெட்ரி 1 முடிச்சிட்டோம். அப்போ பேசிக் மெத்ஸ், சமநிலை, மட்டு சமநிலை, மீதி தேற்றம், காரணி தேற்றம், ட்ரிகோனோமெட்ரி 1. ட்ரிகோனோமெட்ரி 1ங்கிறது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மடங்கு கோணம் வரைக்கும் 2θ 3θ வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ இதில் இண்டிசஸ், லொகரிதம், இன்இக்வாலிட்டி, மொட்டு இன்இக்வாலிட்டி, தென் ரிமைண்டர் தியரம் அண்ட் ஃபெக்டர் தியரம், ட்ரிகோனோமெட்ரி 1. Trigonometry 1 mean up to double theta, triple theta. So up to double theta, triple theta வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஸோ இந்த மதர் லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ் மீடியம், ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இப்போ நிறைய பிள்ளைகள் வந்துட்டு இருக்கு, இப்போ ஜஃப்னாலேயும் நிறைய பிள்ளைகள், இப்போ அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஏரியாலையும் நிறைய பிள்ளைகள், அடுத்தடுத்த ஏரியாவில் இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்குது. எஸ், ஆஃப்கோர்ஸ், தட் இஸ் வெல்கம். நானும் அதை தான் வரவேற்கிறேன். எனக்கு யாரும் வந்து சஜஷன் கேட்டால், நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியத்தில் படிங்கன்னு சொல்லி சஜஷன் செல்லுவேன். பிகாஸ் ஆஃப்டர் A level ஆல் ஹையர் ஸ்டடீஸ் இன் இங்கிலீஷ் மீடியம், நோ தமிழ் மீடியம், நோ சிங்கள மீடியம். நெகட்டிவ் அரசு சஜஷன் வந்து கேட்டால் இங்கிலீஷ் மீடியம் தான் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் வெல்கம். அதுக்காண்டி A லெவலுக்கு இங்கிலீஷ் மீடியம் மாறுறது நல்லமில்லை. ஸோ வீடியோவில் எந்தாவும் போகக்கூடாது, அப்படியே நான் வீடியோ முடிக்கிறதும் பார்க்குறேன். அப்போ என்ன ஸ்பெஷல்னா, நேட்டிவ் அதாவது மதர் லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ் மீடியம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் படிக்கிங்கன்னு சொன்னால், அவங்களோட எஜுகேஷன் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் யூ கேன் ஜாயின் த கிளாஸ். நம்முடைய கிளாஸில் எல்லா இங்கிலீஷ் மீடியம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவேன். அப் டு எல்லா டேர்ம் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியத்தில் டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த டியூட்ஸும் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் ப்ரொவைட் பண்ணப்படும். நம்மளுடைய கிளாஸ் வந்துட்டு 2 மீடியத்துக்கும் பொதுவான விஷயமா இருக்கும். ஸோ தமிழ் மீடியமாகவே கடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இங்கிலீஷ் டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாமே நான் கிளாஸில் சொல்கிறதால அது உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸு கடும் பிரயோசனமாக இருக்கும். ரைட். அப்போ இந்த 5 செக்ஷன்ஸோடையும் ரெக்கார்டிங் அவைலபிள் பிள்ளைகள், ரெக்கார்டிங் எடுக்கணும் விரும்புகிறார்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி, ஸோ நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ரெக்கார்டிங்கை எடுத்துக்கொள்ளும். ரெக்கார்டிங் வேணும்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இதை தாண்டி வேறு என்ன சரி கொஷின்ஸ், கிளாஸை பற்றி என்ன சரி கொஷின்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அப்படி இல்லாட்டி கீழுக்கு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நான் பார்த்து ரிப்ளை பண்ணி விடுவேன். ரைட். ஸோ தேங்க்யூ. அப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வரல, யூடியூப் கமெண்ட்லேயும் ரிப்ளை வரலன்னு சொன்னால் கட்டாயம் நார்மல் கால் பண்ணுங்கள் பிள்ளை. கட்டாயம் இந்த நம்பருக்கு நார்மல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.